சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மருந்து இல்லாமல் நாம் எப்படி வாழலாம் என்று நமக்கு ஒரு விழிப்புணர்வை தருவதற்காக திரு மரியாதைக்குரிய மகிழ் ராமலிங்கம் அவர்களின் வருகை அறிவிக்கிறார்கள். அவர்களின் உரையை நாம் மிகவும் எதிர்பார்த்து இவ்வளவு நேரம் காத்துக் கொண்டிருக்கிறோம். அவர்களை உங்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். முதற்கண் திரு மகிழ் ராமலிங்கம் அவர்களுக்கு திரு சுப்பிரமணியம் அவர்களை பொன்னாடை அணிவித்து கௌரவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பா உங்களுக்கு இருக்காதா சார்? அவர்களே, அடுத்ததாக திரு பாலசுப்ரமணியம் அவர்களை ஒரு நினைவு பரிசினை நமது ராமலிங்கம் அவர்களுக்கு தருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களின் சார்பாக நன்றி. நன்றி பாலசுப்ரமணியம் அவர்களே, மிகவும் நன்றி. நாம் எவ்வளவு அவருடன் எதிர்பார்த்து கொண்டும் இருக்கும் விழிப்புணர்வு உரையை நாம் அனைவரும் அவருடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம். திரு மகிழ் ராமலிங்கம் அவர்களை உரையாற்றுமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாழ்த்தும் வாழ்த்துக்கள். கடைசியில் இன்னும் கொஞ்சம் கம்மி ஓகேவா? கடைசி வரை கரெக்டாக அந்த மைக் காப்பில் இருக்குங்களா? சரி, ஓகே. அதெல்லாம் கட்டி போட்ட மாதிரி இருக்கு ஒரு இடத்துல. சரி, தேடிப்பால் கல்வி கற்று இந்த பாதையை உயர்த்திடல் வேண்டும். இது பாரதியார் வாக்கு. எல்லா கல்வி இருந்தாலும் ஆரோக்கிய கல்வி இல்லைன்னா நாம் பெற்ற கல்வியெல்லாம் பாழ். இது நம்மளுடைய புரிதல். நம்ம எவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் ஆரோக்கியமாக இல்லைன்னா அதெல்லாம் குப்பை. அப்போ ஆரோக்கியங்கிறது அடிப்படை கல்வி. இது இல்லாமல் போயிடக்கூடாது. இது எல்லா ஜனங்களும் இந்த கல்வியை அடிப்படை கல்வியாக கற்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு எங்களுடைய வேண்டுதலாக இருக்கிறது. அதைத்தான் நாம் தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறோம். 2001 ஏன் 1999 எல்லா கல்வி மையங்களுக்கு சென்று இந்த ஆரோக்கிய கல்வியை புகட்டிட்டு இருக்கிறோம். அதில் எல்லாம் உள்ளே விட மாட்டாங்க. இப்போ கூட அப்படி தானே கேட்டட் கம்யூனிட்டியில் உள்ள விட மாட்டாங்களா? இன்னைக்கு அதிகப்படியாக எல்லாரும் உள்ள விடுவீங்களா? உள்ள விட மாட்டாங்க. அதே மாதிரி எந்த ஸ்கூலுக்கு போனாலும் யார் நீ எதுக்கு வந்த அப்படி கேட்பாங்க முதல்ல. அப்புறம் சும்மா நான் ஒரு 10 நிமிஷம் பேசணுன்னா நல்லா இருக்கேன் சப்ஜெக்டு வாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு தடவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டா அடுத்த முறை எப்போ வருவீங்கன்னு அவங்களே கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கல்வி, அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் ஆரோக்கியமாக இருக்கலாம். உங்கள் மொபைலெல்லாம் சைலண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் குழந்தைகளை கொஞ்சம் செல்லமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் சீக்கிரமாக முடிச்சிடுறேன்.
ஒரு 25 நிமிஷத்துல முடிச்சுக்க முயற்சி பண்ணுறேன், ரொம்ப சார்பா. நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, யாருமே இந்த உலகத்தில் ஆரோக்கியத்தை கொடுக்க முடியாது. இது வாங்குற பொருள் இல்லை, காசு கொடுத்து வாங்குறதா ஆரோக்கியத்தை வாங்க முடியாது. ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், மங்குன்னு வேலை பார்ப்போம், உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம், அவங்களுக்கு போய் நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு எல்லாருக்கும் ஒரு கற்பனை இருக்கா இல்லையா? இது காமன் டு ஆல். ஆனால் உண்மையிலேயே அப்படி இல்லை. நீங்கள் போனால் எச்சா உங்கள் உடம்பு கெட்டு போயிருமே தவிர ஆரோக்கியங்களும் கிடைக்கவே கிடைக்காது. அதனால தான் ஆரோக்கியம் அவர் அவர் விருப்பம் அப்படின்னு டைட்டில் வச்சுருக்கிறோம். அது நம்மளுடைய விருப்ப பதிவு. நம்மளுடைய உள்மனசு எப்பவுமே என்ன சொல்லுது? சுகமாக இருக்கணும்னு சொல்லுது, ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லுது. இது ஒரு மருந்துங்கிற விஷம் சாப்பிட்டோ அல்லது இந்த கதிர்வீச்சுகளை உண்டாக்கக்கூடிய மெஷினில் உள்ள விட்டோ இந்த ஆரோக்கியத்தை அடைய முடியுமான்னா நிச்சயமாக முடியாதுன்னு சொல்லி நம்ம உள்மனசு சொல்லும். நீங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்களை மாத்திரை கொடுத்தீங்கன்னா ஒரு மாத்திரை சாப்பிட்டு மறுநாள் தூக்கி போட்டுடுவாங்க. ஏன்னா ரொம்ப உஷாராக இருக்கும், சாப்பிட மாட்டாங்க. அது அவங்களுக்கு கசக்கிறது விஷம் அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. அவங்க எழுத படிக்க தெரியாதவங்க. ஆனால் நான் எழுத படிக்க தெரிஞ்ச நாம் என்ன பண்ணுவோம், கடற்கொலைக்கெல்லாம் மாத்திரையை சாப்பிட்டுட்டு இருப்போம். கேட்டால் நான் படித்தேன் அப்படிம்போம். என்னென்னா நமக்கு தெரியாமல் அதெல்லாம் படிச்சிருக்கிறாங்க, எல்லாம் படித்தவங்க வந்து கரெக்டாக கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். இப்போ நான் உங்களை பார்த்து ஒரு கேஷுவலாக ஒரு கேள்வி கேட்குறேன். ஆரோக்கியமின்மை என்பது உடலின் பலவீனம் தானே? இந்த பலவீனத்தை விஷத்தால் சரி பண்ண முடியுமா? பலவீனத்தை நம் பழக்கத்தால், நம் ஆரோக்கியமான செயல்முறையால், நம் ஆரோக்கியமான உணவு முறையால், நம் ஆரோக்கியமான மனம் இருந்ததுன்னா சரி பண்ணிக்கலாம். இப்போ நிறைய பேர் இப்போல்லாம் தியானமெல்லாம் பண்ணுறீங்களா? பண்ணுறீங்க. மெடிடேஷன் இஸ் மெடிகேஷன் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தியானம் பண்ணால் மனசு சமாதானம் அடைஞ்சிச்சுன்னா உங்களுடைய ஆரோக்கியம் மீண்டும் கிடைச்சிடும். உங்கள் உணவு பழக்கத்தை சரி பண்ணால் உங்கள் ஆரோக்கியம் மீண்டும் திரும்பிடும். நல்லபடி தூங்கினா மீண்டும் உங்கள் ஆரோக்கியம் கிடைக்கும். நல்லா வேலை செஞ்சால் உங்கள் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நல்ல சூரிய வெளிச்சத்தில் இருந்தால் உங்கள் ஆரோக்கியம் மீண்டும் கிடைக்கும். நல்ல காத்தோட்டமான பகுதியில், இப்போ நம்ம இதுக்கு கேட்டட் கம்யூனிட்டியில் வளர்கிறோம், எனக்கு நல்ல காற்று வேணும், என்னை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். அப்போ இதெல்லாமே ஆரோக்கியத்துக்கான ஒரு படிக்கல். இதை விட்டுட்டு மருந்துங்கிற விஷம் சாப்பிட்டா ஆரோக்கியம் கிடைக்குமா? யாராவது அப்படி இருக்கீங்களா? டாக்டர்லாம் இருந்தாலும் சரி, நான் கேட்கணும், அவங்களே இப்போ வரதான் கேட்குறேன். கட்டாயம் கிடைக்காது. நீங்கள் கிடைக்குன்னு சொன்னாலும் நான் விட மாட்டேன். ஏன்னா அதுக்கான எல்லா பாயிண்ட்ஸும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மருந்தால் ஆரோக்கியத்தை அடைய முடியாது. அப்போ மருந்து என்ன பண்ணும்? மருந்து மேலும் நம் உயிர் சக்தியை பலவீனப்படுத்தி அந்த சிக்னல்ஸை வராமல் பண்ணிடும். சிக்னல் என்ன? காய்ச்சல் ஒரு சிக்னல், தலைவலி ஒரு சிக்னல், வாந்தி ஒரு சிக்னல், தும்மல் ஒரு சிக்னல், இருமல் ஒரு சிக்னல், வயிற்றால போகிறது ஒரு சிக்னல், உடம்பு வலி ஒரு சிக்னல். இதெல்லாமே நம்ம சிக்னல், உடம்புலேருந்து வரக்கூடிய நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன். அந்த சிக்னலை நம்ம கவனிக்க தவறாம அதுக்கு மாத்திரை போடுறது இருக்குத, இதுதான் இன்றைய நம்ம பழக்கமாக இருக்குது. மாத்திரை போட்டால் அந்த சிக்னலை பிளாக் பண்ணிடுவோம், ஆனால் ஆரோக்கியத்தை அடைய முடியாது. அவங்க என்ன சொல்லுவாங்க, மாத்திரையெல்லாம் சைடு எஃபெக்ட் இருக்க தான் செய்யும், அடுத்த நோய் வரதான் செய்யும் அப்படின்னு அவங்க பாட்டு போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அனுபவிக்கிறது யார்? மாத்திரையை சாப்பிட்ட நாம தான். அப்போது இந்த சிக்னல்னா என்ன, அந்த சிக்னலுக்கு நாம் என்ன அதுக்கு கவுண்டராக்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி. இப்போது தலை வலிக்குது அப்படின்னு என்ன காரணம்? யாரோ ஒருத்தர் நம்மளை திட்டிகிட்டா கூட தலைவலிக்கும், டென்ஷன் ஆகிட்டு தலைவலிக்கும், நல்ல பசிக்கு சாப்பிடாம இருந்தால் தலைவலிக்கும், டாய்லெட் போலன்னா தலைவலிக்கும், வெயிலில் சுற்றிட்டு வந்தால் தலைவலிக்கும். இப்படி தலைவலிக்கு எண்ணற்ற வேலை காரணங்கள் இருக்குது. அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனமே தவிர, தலைவலி இனி எனக்கு தெரியக்கூடாது அப்படின்னு ஒரு மருந்தை போட்டுக்கிட்டு தலைவலியிலேருந்து நான் ரிலீவ் ஆகிட்டேன்னு சொல்கிறது
புத்திசாலித்தனமாக உங்களுக்கு தெரியுதா? இல்லை இல்லை. அதனால தான் சொல்கிறேன், மருந்துகள் நோயை குணமாக்காது. இது வெறும் தலைவலிக்கு மட்டும் நினைக்காதீங்க. A to Z எல்லா நோய்க்கும் இதே தான், எல்லா நோய்க்கும் இதே தான் பிரின்சிபல். அதனால தான் நான் அதை சுருக்கமாக முடிச்சிடுறேன். இந்த மருந்தை பற்றிய ஒரு சட்டம் இருக்கு. சட்டம் இயற்றுபவர்கள் மிகப்பெரிய சிந்தனையாளர்கள், வல்லுநர்கள் அப்படின்னு நமக்கெல்லாம் தெரியும். மக்கள் நலனுக்காக தான் எல்லா சட்டங்களும் இயற்றப்பட்டுள்ளது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த சட்டத்தில் ஒரு சட்டம் 51J Scheduled Drugs and Cosmetic Act. அது என்ன சொல்றது அப்படின்னா, சாதாரண சளியிலிருந்து ஆஸ்துமா, பிபி, தைராய்டு, சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், லும்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ், அப்பண்டிசைட்டிஸ், ஆர்த்தரைட்டிஸ், டயபெட்டிஸ், இப்படி லைனாக கேன்சர் வரைக்கும் A to Z வெரிகோஸ் வெயின் வரைக்கும் வச்சுக்கோங்க. எல்லா நோய்க்கும் மருந்து கொடுத்து அந்த நோயை சரி பண்ணிடுவேன்னு சொன்னால் சொல்லக்கூடாது. சொன்னால் கிரிமினல், அது சட்டப்படி குற்றம் அப்படின்னு அந்த சட்டம் சொல்லுது. கிளைம் பண்ண முடியாது. நீ ஏன் சரி பண்ணலன்னு சொல்லி நீ கிளைம் பண்ண முடியாது, அவங்க சரி பண்ணிடுவேன்னு சொல்ல முடியாது. அப்படின்னு என்ன அர்த்தம் இப்போ புரியுதா? நம் பலவீனத்தை எந்த ஒருவரும் மருந்தை கொண்டு, அதாவது விஷத்தை கொண்டு பலவீனத்தை சரி பண்ண முடியாதுங்கிற அந்த உள் அர்த்தம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அப்போ பலவீனத்தை நாம் பலமான ஒரு சில விஷயங்களை நமக்குள்ளே அந்த நடக்கிற அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கவுண்டராக்ட் பண்ணால் போதும் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு இப்போ சிம்பிளாக புரிய வைக்கப்படும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? இப்போ காய்ச்சல் வந்துருச்சு, மாத்திரையை போட்டிங்கன்னா ஒரு 4 நாளில் நல்லாயிடும்னு நினைக்கிறீங்க. இல்லை இப்போவே கூட நல்லாச்சு, திருப்பி வருது, திருப்பி மாத்திரை போடுறீங்க, திருப்பி வருது. இதுதான் நம்ம அன்றாட நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம். ஒரு சில காய்ச்சல்கள் 8 நாள் இருக்குது, ஒரு சில காய்ச்சல்கள் 4 நாளில் போகுது. ஆனால் உண்மையிலே காய்ச்சல்ங்கிறது என்னென்னா, நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய உச்சக்கட்ட வேலை தான் காய்ச்சல்னு சொல்லி எனக்கு மருத்துவ புஸ்தகத்தில் இருக்குது. தெரியாமல் இல்லை. ஃபீவர் இஸ் ஹையஸ்ட் இம்யூன் சிஸ்டம்ஸ் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? நோய் எதிர்ப்பு சக்தியினுடைய உச்சக்கட்ட வேலை தான் காய்ச்சல் அப்படின்னா, அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி உச்சக்கட்டமாக வேலை செஞ்சுட்டு இருக்குது உடம்புல அப்படின்னா அதை அனுமதிக்கணுமா, சாய்க்கணும், வெட்டி அனுமதிக்கணும். அப்போ காய்ச்சல் வந்தால் என்ன பண்ணணும்? காய்ச்சல் வந்தால் நம்ம உடம்புல அதுவாக நமக்கு கைட் பண்ணுது. காய்ச்சல் வந்தால் வாய் வலுவலுன்னு இருக்குது, கசப்பாக இருக்குது, எதையும் சாப்பிட பிடிக்கல, உண்டா இல்லையா? இல்லை கஞ்சி வச்சு குடின்னு சொல்லுதா? கஞ்சி பரதேசி குடிக்க வேண்டியது, காய்ச்சல் வந்தால் குடிக்கிறது இல்லை. வரலாறு எடுத்து பாருங்க. அப்போ என்ன செய்யணும்? பால் பண்ணு தொட்டு சாப்பிட சொல்லுதா? இல்லவே இல்லை. பால் சாப்பிட்டா செரிமானம் ஆகாது. சும்மா நல்லா இருக்கிறவனுக்கே பால் சாப்பிட்டா நோய் வந்துடும். பின்னாடி சொல்கிறேன். பண்ணேன் அதுவும் செரிமானம் ஆகாது, குடலில் போய் ஒட்டிக்கும். இந்த ஒட்டிக்கிட்ட குடலில் இருந்து அந்த அடுக்கு வெளியேறதுக்காகத்தான் உடம்புல இருக்கிற அங்கங்கே ஒட்டிகிட்டு இருக்கிற கழிவை கரைக்கிறதுக்காக தான் காய்ச்சலே வந்திருக்குது அப்படிங்கிற உண்மை நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, இந்த வேணா போன உணவை எல்லாம் சாப்பிட்டு நாம் அந்த நோயை பலமாக்குவோமா? ஆக்க மாட்டோம். அப்போ என்ன செய்யணும்? அதுவாக சொல்லுது, நாக்கு வலுவலுன்னு இருக்குது, கசப்பாக இருக்குது, எதையும் உள்ள போடாதேன்னு சொல்லுது. எவ்வளோ நேரம் இருக்குது? சுமார் ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் கம்மன் அமைதியாக ரெஸ்ட் எடுத்தால் அந்த ஃபீவர் தானாக குறையிறத எத்தனை பேர் கவனிச்சிருக்கிறீங்க? கவனிச்சிருக்கிறீங்க? எஸ், குட். ஏன் குறையுது? அதனோட ப்ராசஸ் வேலை முடிஞ்சது. நீங்கள் ஒன்றும் சாப்பிடாம இருந்தால் நம்ம உடல் வந்து ஒற்றை வே மாதிரி, ஒன் வே மாதிரி, நோ என்ட்ரி போர்டு போட்டாச்சு. அப்போ உள்ள ஒன்றும் போடாமல் இருந்தால் வெளியே இருக்கிறது தானாக வெளியே வரும். இதுதான் சிஸ்டம். நீங்கள் போடாமல் இருக்கும்போது தான் வெளியே வரும், நீங்கள் போட ஆரம்பிச்சிங்கன்னா வெளியே வராது. இது யாருக்கு தெரியுது? ஒரு விலங்கினங்களுக்கு தெரியுது. நமக்கு ஏன் தெரியாமல் போச்சு? நமக்கு தெரிஞ்சது. இடையில வியாபாரிகள் உள்ள போந்தாங்க, அவங்க மருந்து வியாபாரம் பண்ணணுங்கிறதுக்காக நமக்கு இருந்த எல்லா பர்சப்ஷனையும் கூறு கட்டுத்தனமா நாம் கூரை இழந்துட்டோம். அப்போது காய்ச்சல் வரும்போது அமைதியாக இருந்தால் தானாக எல்லா குப்பையும் வெளியே வரும். அதுக்கு பின்னாடி தாகம் வரும். காய்ச்சல் போன பின்னாடி, தாகத்துக்கு தண்ணி குடிச்ச பின்னாடி பசி வரும். இதுதான் உடம்புல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ காய்ச்சல் இருக்கும்போது எனக்கு 4 மணி நேரத்தில் காய்ச்சல் போகல, 6 மணி நேரத்தில் காய்ச்சல் போகல, 8 மணி நேரத்தில் போகல, ஆனால் பசிக்குது அப்படின்னு. யாருக்கு பசிக்குன்னு கேட்டால் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தால் பசிக்கும்.
காய்ச்சல் இருக்கும்போது கூட என்னுடைய வேலையை செஞ்சே ஆகணும் அப்படின்னா பசிக்கும் கண்டிப்பாக. அப்போ என்ன சாப்பிடலாம் அப்படின்னா, அப்போ கூட நம்ம இந்த சாலிட் ஐட்டெல்லாம் விட்டுட்டு, இந்த கஞ்சி பாலெல்லாம் விட்டுட்டு, ஆரஞ்சு ஜூஸ், நம்மளாம் ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிட்ருக்கோம். எப்படி சாப்பிட்ருக்கோம்? மிக்சியில் போட்டு அடித்தா இல்லை, அப்படி இல்லை, புழிஞ்சு ஒரு 2 டம்ளருக்கு 1 டம்ளர் வெது சுடுதண்ணி கலக்கி சிப் சிப்பாக குடிச்சு காலி பண்ணிடுவோம். பெரியவங்கெல்லாம் 3 டம்ளர் குடிச்சிடுவாங்க, சின்னவங்கெல்லாம் அதில் பாதி குடிச்சிடுவாங்க. சின்னவங்க நான் சொல்கிறது ஒரு 6 வயசு கீழே இருக்கிறவங்க, அதுக்கு மேலே இருக்கிறவங்கெல்லாம் மேக்சிமம் அது குடிக்க பார்க்கணும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம குடல் உள்ள போய் அந்த கசடையெல்லாம் வெளியேறிடும். குடல்லாம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வீணை போன அந்த வேஸ்ட்களை வேகமாக ஈர்த்து வெளியே தள்ளக்கூடிய ஒரு வேலையை செய்யும். அப்போ முதல்ல குடலை சுத்தம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த பழத்தினால நமக்கு பலமும் கிடைக்கும், கழிவும் வெளியே, அடுத்த நோய் வராது. இதுதான். இது என்ன நான் ஒன்றும் கண்டுபிடிக்கல, எனக்கு ஏதாவது PhD கொடுக்குற முயற்சி பண்ணாதீங்க. இது ஏற்கனவே இருக்குது. 18ஆம் நூற்றாண்டிலிருந்து நம் நாட்டில் இது இருக்குது. எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடியும் பாருங்க பழக்கடை இருக்கா இல்லையா? அதில் முதல்ல ஆரஞ்சு தான் இருந்தது, இப்போ தான் ஆப்பிள் வந்துருச்சு. ஏன்னா அவனும் வியாபாரி ஆகிட்டான். ஆரஞ்சில் வச்சா அடிக்க போயிருப்போப்பா, நாம் சம்பாதிக்க முடியாது. ஆப்பிள் 6 மாதம் வச்சாலும் அப்படியே இருக்குமோப்பா, அதனால தான் வாங்கி வச்சுட்டா மாற்றி. அது முதல்ல ஆரஞ்சு கடை தான். அப்போது இது ஹிஸ்ட்ரியில் இருக்குது. அப்போது இந்த ஆரஞ்சை நம்ம சரியாக பயன்படுத்தாததுனால நாம் இன்னைக்கு காய்ச்சலுக்கு கொசுவிலிருந்து வவ்வால் வரைக்கும் பேர் வச்சுட்டோம். ஒரே காய்ச்சல் தான். இப்போ நம்ம பேர் பல பேர் வச்சுட்டோம். ஏன்னா கண்டாமினேஷன் ஆகி அதிலிருந்து மல்டிப்ளிகேஷன், இந்த உள்ள இருக்கிற அந்த அடுக்குகள் எப்படியாவது காலி பண்ணணும்னு சொல்லி இந்த உயிரணுக்கள் அந்த அடுக்கிலிருந்தே உற்பத்தி ஆகும். நீங்கள் குப்பையை வச்சிருந்தீங்கன்னா வீட்டில் குப்பையிலேருந்து புழுக்கள் உருவாகுதா இல்லையா? அதே மாதிரி குப்பையை உடம்புல வச்சிருந்தா புழுக்கு பதிலாக பாக்டீரியா உருவாகும். பெரிய குப்பையாக இருந்தால் புழுவே உருவாகும். அது சின்ன சின்ன குப்பையாக ஆக்கிட்டீங்கன்னா பாக்டீரியாவுக்கு பதிலாக வைரஸ் உருவாகும். அப்போது வைரஸுக்கு காரணம் நாம தான், பாக்டீரியாவுக்கு காரணம் நாம தான். இது ஊகாலுக்கு வந்துச்சுன்னு கற்பனை பண்ணிட்டு இருந்தோம்னா அது நம்ம தப்பு தான். அப்போ நமக்குள்ளே இருக்கிறது குப்பையா நல்லதான்னு சொல்லி எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னா, நம்மளுடைய பலத்தை வைத்து கண்டுபிடிக்கலாம். நமக்கு பலமாக இருக்குது அப்படின்னா நம்ம கூட குப்பை இல்லைன்னு, நமக்கு ரொம்ப பலவீனமாக இருக்குது அப்படின்னா நாம் குப்பையை சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம்னு அர்த்தம். வேற ஒன்றும் இல்லை. இது வெளியே போய் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்கு எங்கே வலிக்குது அப்படின்னு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் சொல்லாது, நீங்கள் தான் சொல்லணும். உங்களுக்கு பசிக்குதா இல்லையான்னு நீங்கள் தான் சொல்லணும். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு இதை கண்டுபிடிக்கவே முடியாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போது இந்த காய்ச்சல்ங்கிறத ஒன்றை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும், மற்ற எல்லாத்துக்கும் விட கிடைச்சிடும். இதே மாதிரி தான் ஒரு வாந்தி ஆகுதுன்னு என்ன அர்த்தம்? தேவையில்லாத வெளியே வருதுன்னு அர்த்தம். அப்போது அதை கொஞ்சம் அனுமதிச்சுட்டு அடுத்த பசியை அடுத்த தாகத்தையும் கவனிச்சோம்னாலே போதும், அடுத்த நோய் வராது. ஒரு பேபி ஆகுதுன்னு அதே மாதிரி தான். நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அநேகமாக அந்த கம்பெனியில் வேலை பார்த்தவங்க எங்கே கூட இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க நதியமா. அதோட பர்சனல் மேனேஜர் என்னை கூப்பிட்டு 2001 மகிசார் இவங்களோட கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு அவங்க வீட்டுக்காரமாக பார்க்க சொன்னாங்க. நான் பார்த்துட்டு வந்துட்டேன்னா ஜஸ்ட் ஒரு 6 நிமிஷம் தான் ட்ரீட்மெண்ட். நம்ம ட்ரீட்மெண்ட் நாடி பக்கம் தொடுவா வந்துட்டோம். மறுநாள் கூப்பிட்டாரு, நீங்கள் தொட்டால் எல்லாரும் நல்லா இருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரம்மா டாய்லெட் பக்கத்துலேயே படுத்துருக்குறாங்க, கொஞ்சம் என்னன்னு கேளுங்க. என்னம்மா 81 விலகாச்சு அப்படின்னா அதையம்மா என்றேன். இல்லை போயிட்டே இருக்குது, 4 தடவை போச்சு, 5 தடவை போச்சு, 6 தடவை போச்சு, இப்படியே எண்ணிட்டே 81 ஆகி போச்சு அப்படின்னா. சரி என்னம்மா பண்ணேன்? என்ன பண்ணுறது, ரொம்ப டீஹைட்ரேஷனாக செத்து போயிருக்கும்ல, அதனால் நான் அவங்க ரொம்ப வேலைக்கு படித்தவங்க, மேனேஜர் பிஸ்னஸ்னால் கண்டிப்பாக படித்தவங்க தான் இருக்காங்க. ஆமாம் படித்தவங்க என்ன பண்ணாங்க, நிறைய டயரி ஆகிடுச்சு, டீஹைட்ரேஷன் ஆகிடுச்சு, அதனால் என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும், நிறைய தண்ணி குடிக்கணும், சக்கரை போட்டு உப்பு போட்டு அப்படின்னு நாங்களாம் படிச்சிருக்கிறோமா, நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதே தான் அவங்களும் பண்ணாங்க. மேலே குடிக்கிறாங்க, கீழே ஓடுறாங்க, இப்படி ஓடி ஓடி மோஞ்சி போய் கடைசியில் பெட்டை தூக்கி பாக்கெட் பக்கத்தில் போட்டு அந்த குவார்டர்ஸில் அதை படுத்துருக்குறாங்க பக்கத்தில். நான் போகும்போது ஏமா இது வெளியே போயிட்டே இருக்கிற, இது பக்கத்து வீட்டிலேருந்து ஒன்றும் வரல, நம்ம இங்கேருந்து தானே போகுது, இங்கேருந்து தானே போகுது. அப்போது இது உள்ளே போடுறதை நிறுத்தினா அது நின்றுடும்னு சொல்லி கொஞ்சம் சிந்திச்சோம்னா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க எனக்கு தெரியாமல் போச்சு, அவ்வளோதான்.
அப்போ உள்ளே இருக்கிற குப்பையை வெளியே தூக்கி போடுற வேலையை வேற யாரும் உலகத்தில் செய்ய முடியாது, நம்ம உயிர் சக்தியை தவிர. நாம் வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறோம், ஒயிட் வாஷ் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாத்தையும் தூக்கி வெளியே வச்சு ஒயிட் வாஷ் பண்ணுவீங்களா? எல்லாத்தையும் உள்ளே இருந்து போட்டு ஒயிட் வாஷ் பண்ணுவீங்களா? எல்லாத்தையும் வெளியே வச்சு தான் பண்ணுவோம். அது மாதிரி நம்ம உடம்பை செப்பன் எடுத்தோம்னா கிளீனிங் பண்ணுறது, கிளென்சிங் பண்ணுறதுன்னா இதை பண்ணணும். நீங்கள் தூக்கி உள்ளே போடும்போது இன்னும் வேகமாக பண்ணணும். யாராவது இது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா உங்களுக்கு? டயரி ஆகும்போது சாப்பிட்டா இன்னும் எச்சா போதா இல்லையா? கட்டாயம் போகும். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். அப்போது வயிற்றால் போனாலும், வாந்தி ஆனாலும், வலிச்சாலும் சாப்பிட பிடிக்காது, சாப்பிட முடியாது அப்படிங்கிற அந்த ரகசியம் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, சீக்கிரமாக அதிலிருந்து வெளியே வந்துடலாம். வலின்னா எப்படி சார் பொறுத்துக்கிறது அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். ஆனால் இப்போ நான் சொல்கிற ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வலி தான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு புரிஞ்சுக்குவீங்க. இப்போ எப்பெல்லாம் வலிக்கணும் அப்படின்னா, நம்ம உடம்பில் தேவையில்லாத ஒரு பொருள் உள்ளே போய் சிக்கிடுச்சுன்னா அது வெளியே வரும்போது வலிக்கும். ஒன்றும் இல்லை, நம்ம வர வழியில் ரொம்ப மணக்குதுன்னு சொல்லி போண்டா சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருந்ததுன்னு சொல்லி ஒரு போண்டா வாங்கி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க. அந்த போண்டா சாப்பிடும்போது நல்லா வக்கனையாக தான் இருந்தது, வாசனையாக இருந்தது, ருசியாக இருந்தது. ஓகே, உள்ளே போயிடுச்சு. உள்ளே போன பின்னாடி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு என்னமோ பண்ணுது, புரட்டுது, வலிக்குது. அப்போ தான் சொல்கிறேன் நான், போண்டா ஏதோ சரியில் போட்டுருக்குப்பா, சாப்பிடும்போதே என்னவோ மாதிரி குறுகுறுன்னு பண்ணுச்சு, சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு அரை மணி நேரத்தில் வலிச்சு வாந்தியாகும். இப்போது வாய்க்கு அறிவு கம்மியாகி போச்சு, கைக்கு, மூக்குக்கு, நாக்குக்கு எல்லாத்துக்கும் அறிவு கம்மியாகிடுச்சு. ஆனால் வயிற்றுக்கு அறிவு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுனால அதுக்கு மேலே அதை அனுமதிக்கல. இதை தூக்கி வெளியே போடணுங்கிறதுக்காக பிசைஞ்சு வலிச்சு வலியை உண்டு பண்ணிய அந்த வலியோடு தான் வாந்தி ஆகும். வாந்தி ஆகும்போது தொண்டையில எரியுது. ஐயோ, தொண்டையில் எரியக்கூடாதுன்னு நினச்சா வாந்தி ஆகும். தொண்டை எரிஞ்சாதான் வாந்தி ஆகும், வலிச்சாதான் வாந்தி ஆகும். அப்போ இப்போ வலிச்சது நல்லதுக்கா கெட்டதுக்கா? மாத்திரை போடுறது இதெல்லாம் வந்திருக்காது இல்லையா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, அதானே? போட்டுக்கலாமா? போண்டா உள்ள இருந்தா பரவாயில்லையா? போடக்கூடாதுல்ல? குட் பாய். அப்ப என்ன அர்த்தம்? வலிங்கிறது எதுக்கு வந்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சுப்போம். அதனால வலியை நாம புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக ஏற்றுக்கணும். இதே மாதிரி இன்னும் அதை நல்லா புரிஞ்சுக்கணும்னா, இப்படி நீங்கள் எல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஏதோ ஒரு விஷயத்தை, உங்கள் பின்னாடி ஒரு 1.25 வயசு பையன், உங்கள் பையன் அல்லது உங்கள் பேரன் பட்டான்னு அடிச்சுட்டான், டபான்னு அடிச்சுட்டான், நல்ல செவனிமாக அடிச்சுட்டான், வலிச்சிருச்சு, ரொம்ப வலிச்சிருச்சு. திரும்பி பார்த்தா உங்கள் குழந்தை. நீங்கள் பலார்னு அறிஞ்சிருவீங்களா? என்ன பண்ணுவீங்க? நானாக இருந்து என்ன பண்ணுவேன்னா, அப்படியே எடுத்து கட்டி முத்தம் கொடுத்து சபாஸ் சொல்லுங்க. ஏன்? என் பேரனுக்கு, என் பேத்திக்கு இவ்வளவு பலம் இருக்குதுன்னா இந்த வயசுல சபாஸ் தானே சொல்லணும். சொல்லணுமா வேண்டாமா? அதே மாதிரிதான் உங்க உடம்புல இருக்கக்கூடிய அந்த பலம் வலியாக உன்னை காப்பாற்றுகிறது அப்படின்னா அதுக்கு சபாஸ் சொல்லணுமா வேண்டாமா? இப்ப சொல்லுங்க, வலினா உங்களை காக்க வந்த கடவுள். புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா? இந்த வலியை யாராவது உண்டாக்க முடியுமா? இந்த வலிக்கு நிவாரணங்கள் மாத்திரைகள் எடுத்தால் அடுத்த 5 ஆண்டுகளில் உங்கள் இருதயமே நிற்கலாம்னு சொல்லி மருத்துவ விஞ்ஞானம் சொல்லுது. you may get the heart attack அப்படின்னு சொல்லுது. அதாவது இருதய நிறுத்த நோயே வரலாம் அப்படின்னு சொல்லுது. எது? ஒரு வாரம் தொடர்ந்து நீங்க பெயின்கில்லர் எடுத்தா உங்களுக்கு இருதயம் கூட நிற்கலாம்னா எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு புரியுதா இல்லையா? இப்பெல்லாம் 20 வயசுலேயே ஹார்ட் அட்டாக்ல கேஷுவல் ஆகிடுச்சு. என்னன்னு கேட்டா, பெயின் கில்லரை கேஷுவலாக சாப்பிட்றது இன்னைக்கு நம்மகிட்ட புழக்கத்தில் இருக்குதா இல்லையா? அவங்களுக்கு தெரியாது பாவம். இந்த மருந்தை சாப்பிட்டா என்ன ஆகும்னு சொல்லி யாருக்காவது பார்க்குறோம். ஒரு செல்ஃபோன் வாங்கணும்னா 1 வாரமாக தேடுறான் கூகுளில். அவன் ஃப்ரெண்டெல்லாம் கேட்குறான், தேடுறான் ஒரு செல்ஃபோன். இவன் ஆரோக்கியத்துக்காக ஒரு மாத்திரை சாப்பிடணும்னா யாருக்கிட்டையும் கேட்கறது இல்லை, கண்ணை மூடி சாப்பிடணும். உண்டா இல்லையா? அப்ப எப்படி நம்ம ஆரோக்கியமா இருக்கு? அப்போ இந்த வலி, இந்த வாந்தி, இந்த காய்ச்சல் இதெல்லாம் தான் நம்மை
வழி நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான வேலை அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம்னா, இந்த வலியிலிருந்தும் நம்மளை பாதுகாத்துக்கலாம், இந்த காய்ச்சலிருந்தும் பாதுகாத்துக்கலாம், அடுத்த நோய் வராமல் பாதுகாத்துக்கலாம். எவ்வளோ சுருக்கம். இப்போ மருந்துக்கு வேலை இருக்காது, மருந்துங்கிற விஷயத்துக்கு வேலை இருக்காது, டெஸ்ட்டுங்கிற விஷயத்துக்கு வேலைக்கு எக்ஸ்ரே ரேடியேஷன் பாஸ் பண்ணால் ரொம்ப ஆபத்து. ரேஞ்சன் என்ன சொன்னார், என்னன்னே தெரியல, உயிருக்கு ஆபத்துன்னு அந்த கட்டத்தில் மட்டும்தானே இந்த மெஷின்குள்ளெல்லாம் போகணும்னு சொல்லியிருக்காரு. நம்ம அப்படி தான் படிச்சிருக்கோம் காலேஜில், ஸ்கூலில். ஆனால் நாமளாம் என்ன பண்ணுறோம், சும்மா கொஞ்சம் நெஞ்சு வச்சா கூட போர்டுக்குள்ளே தூக்கி மெஷின்குள்ளே அப்படின்னு இருக்கிறோமா இல்லையா? ஒரு இருமல் வந்தால் கூட பரவாயில்ல, எதுக்கு ஒரு மேம் டெஸ்ட் எக்ஸ்ரே எடுத்து அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அது சளி தும்மல் இருமல் வந்தால் சளி தானே வெளியே வந்துருதுன்னு தெரிஞ்சால் உள்ளே போகுமா? ஒரு தடவை ரேஸ் பாஸ் பண்ணியாச்சுன்னா எக்ஸ்ரே, உங்கள் டெட் செல்கள் திரும்பவும் மறு உருவாக்கம் பண்ணுறதுக்கு 1 வாரம் ஆகும். ஒரு சிடி ஸ்கேன் எடுத்தால் அதை 300ஆல் பெருக்கிக்கோங்க. 300 முறை ஆபத்தானது எக்ஸ்ரே கூட. இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் அதுக்குள்ளே நாம் போய் நம்மளை டேமேஜ் பண்ணிக்கோமா, அதுக்கு பெருமையாக சொல்லுவோம், எம்ஆர்ஐ எடுத்துட்டு தெரியுமா, சிடி எடுத்துட்டு தெரியுமா அப்படின்னு. இட் இஸ் ஜஸ்ட் லைக் சூசைடல் அட்டெம்ப்ட் லைக் உண்டா இல்லையா? நம்ம உடம்புல பல ரெட் செல்ஸ் உருவாக்குறது அதுதான் ஆதாரம். அப்போது நாம் அந்த மாதிரி ஒரு டெஸ்ட்லையெல்லாம் மாட்டிக்க கூடாதுன்னா நம்மளுடைய கூருணர்வை கவனிக்க வேண்டும். நம்மளுடைய கூருணர்வை கவனிச்சா அது நமக்கு சரியான வழிகாட்டுதலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இவ்வளோதான் விஷயம். அப்போது இந்த நோய் இன்னும் ஒன்று வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு அறிகுறிகள் வரும். அந்த அறிகுறிகள் தான் இவையெல்லாம். இப்போ இந்த அறிகுறிகளை மறைத்தால் பெரிய நோய்கள் வந்துவிடும். இந்த அறிகுறிகளிலிருந்து நம்ம மீட்டெடுத்துட்டோம்னா அடுத்த நோய்க்கு நம்ம பாதையே போட மாட்டோம். இது கூட வராமல் இன்னும் ஈஸியாக நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன டெக்னிக் அப்படின்னா, நம் வாழ்க்கை தரத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். என்ன வாழ்க்கை தரம்? பசிச்சு சாப்பிடும். இது எனக்கு தெரியுமே, செஞ்சமா இப்போ கூட நீ வந்துருவேன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக சாப்பிட வர்றேன் அப்படித்தான் சொல்றீங்க. செஞ்சமா இல்லையா? செய்யறதில்ல. பசிச்சுதான் சாப்பிடணும்னு எல்லாத்துக்கும் தெரியும். குழந்தைகளிலிருந்து தாத்தா வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியாதா? ஆனா நாம் அதை மதிக்கிறதே இல்லை. அதாவது நாளைக்கு நான் இங்கே வந்து யாராவது இருப்பீங்களா? ஒருத்தர் இருக்க மாட்டீங்க. நான் இங்கே வர முடியாது. அப்போ அது அடையாள இருந்தாலே இல்லை. அதே மாதிரி நீங்க பசிக்காத உணவு அடையாள இருந்தாடி, பசிக்காத உணவு விஷம். நீங்க சாப்பிட்ற உணவு கூட எப்போ விஷமா மாறும்னா பசிக்காத சாப்பிடும்போது. அடுத்தது ருசிக்காத சாப்பிட்டாலும் விஷம். நீங்க சாப்பிட்ற உணவு சுவைக்கப்படணும். நாம் இப்போ எப்படி சாப்பிட்றோம்னா ஒரு மெக்கானிக்கெல்லாம் சாப்பிடணும். இதுக்கு என்ன ஆதாரம்? எல்லார் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த டிவியும் உங்கள் கையில் இருக்கிற செல்ஃபோன் தான் ஆதாரம். இதை பார்க்காம யாராவது சாப்பிட்றீங்களான்னா இல்லைன்னு சொல்லலாம். இப்போ 85% மக்கள் இது மாதிரி தான் இருக்கிறாங்க. இப்போ அப்படி ஏன் சார் சாப்பிடக்கூடாது அப்படின்னா, நம் உணர்வுகள் ஒரு பக்கம் இருக்கும்போது இங்கே உள்ள ஒரு பொருள் உள்ளே போகும்போது அதற்கு சலைவா கூட சுரக்காது. சலைவா சுரக்கலைன்னா உள்ள ஜீரண நீர் சுரக்காது. ஜீரண நீர் சுரக்கலைன்னா ஜீரண கோளாறு வந்துடும். அப்புறம் டயபெட்டிக்லேருந்து, பிளட் ப்ரெஷர்லேருந்து, தைராய்டுலேருந்து என்ன டிசீஸ் வேணால் வரலாம். அப்போது செரிமானத்தை சரி பண்ணிக்கிறதுக்கு எங்கே இருக்குது வேலை? பசி, ருசி. இந்த 2 விஷயத்தை நம்ம கவனிச்சோம்னா, இந்த ருசியை கவனிச்சோம்னா பல பிரச்சனைகள்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம். சுவைச்சு சாப்பிட்டா உங்கள் உணவினுடைய தரம் உங்களுக்கு தெரியும், உங்கள் உணவினுடைய அளவு உங்களுக்கு தெரியும், எங்கே நிறுத்தணும்னு தெரியும். இப்போ நாமெல்லாம் டார்கெட் ஓரியன்ட் டீட்டர் தான். அப்படியே ஒரு 4 கரண்டி சாப்பிடணும், ஒரு டிஃபன் கேரியர் சாப்பிடணும், இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியாலஜி வச்சுருப்பீங்க. ஆனால் உண்மையிலேயே சுவைச்சு சாப்பிட்டா ஒவ்வொரு நாளும் உங்களுடைய உணவினுடைய அளவு மாறிக்கிட்டே இருக்கும். எல்லாருக்கும் முயற்சி பண்ணுவாங்க. முயற்சிகளை செய்யணும். சுவைச்சு தான் சாப்பிடணும். ஒரு அளவில் வந்து அந்த சுவை சப்புன்னு ஆகிடும். மனசுக்கு சொல்லும் இதோட நிறுத்துன்னு சொல்லி. நாம் என்ன சொல்லுவோம்? பிளேட்டில் காலி பண்ணாமல் நிறுத்தக்கூடாது. எல்லாத்தையும் வளைச்சி உள்ளேயே போடணும். அது குப்பை கூடையில் போடலாம். எறும்பு ஏதாவது சாப்பிடலாம். அதே தூக்கி உள்ளே போட்டோம்னா இங்கே குப்பை ஆகிடுமா இல்லையா? ஆமாம். செரிமானம் ஆகலைன்னா இங்கே பூச்சி புழுவெல்லாம் வந்துடும். அப்போது நம்மளை தூர வச்சுக்கணும், ஷார்ப்பாக வச்சுக்கணுமா வேண்டாமா?
அதாவது அந்த சுவையை ஊற வச்சுக்கணுமா வேண்டாமா? ஊற வச்சிருந்தோன்னு வச்சுக்கோங்க, அடுத்த கவலம் போகிறதுக்கு முன்னாடியே பேன் பண்ணிடும். இவ்வளோதான் விஷயம். அடுத்தது, நம்ம சாப்பிட வேண்டிய உணவுகள் மிக சிறப்பான உணவாக இருக்கணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாப்பிட்டா செரிமானம் ஆகணும். இதுக்கு ஒரு ஆதாரமான விஷயம் சொன்னாதான் உங்களுக்கு மறக்காம இருக்குங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரியவர், இந்த உலகத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய ஒரு புள்ளி, அவர் யாருன்னு நான் கடைசியில் சொல்கிறேன். அவருக்கு ஹார்ட் அட்டாக் 2003 அப்போ பைபாஸ் சர்ஜரி தான், ஸ்டண்ட் கிடையாது, பைபாஸ் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் வித்தின் 1.5 இயர் திரும்பவும் சஃபகேஷன் வருது, மூச்சு வாங்குது. அப்போ ஸ்டண்டில் வந்துடுது, அப்போ ஸ்டண்ட் வைக்கிறாங்க, அப்போ கூட மூச்சு வாங்குது 1 வருஷத்தில். அவர் கரெக்டாக எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறார். டாக்டர் எல்லாம் கைட் பண்ணுறாங்களோ அத்தனையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாரு. இருந்தாலும் அவருக்கு அது சப்போர்ட் பண்ணலை. அவர் டீமை கூப்பிடுறாரு, நீங்கள்லாம் நல்லா தான் பண்ணுறீங்கப்பா, இங்கே ஒன்றும் வேலையாக இல்லை, எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, எப்போ நான் ரொம்ப வேதனையில் இருக்கிறேன், என்னால் ஒன்றும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி, உங்களுக்கெல்லாம் ஒரு டூரிஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன், நீங்கள் உலகத்தை சுற்றி பாருங்க, எங்கே உணவு மட்டும் சாப்பிட்டு சுகமாக இருக்கிறான்னு பார்த்துக்கலாம், எங்கே மருந்து இல்லாமல் சுகமாக இருக்கிறான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்களை அனுப்பி வச்சுருக்காங்க அந்த டீமை. அவங்க போய் உலகம் பூரா சுற்றிட்டு டாக்டர் காலின் கேம்பில் எழுதுன தி சைனா ஸ்டடியை பற்றி ஸ்டடி பண்ணுறாங்க. அதை இவர்கிட்ட புட்டப் பண்ணுறாங்க. இவர் அதை ஃபாலோ பண்ணுறாரு ஒரு 6 மாதம். அவருக்கு இருந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடுச்சு. ஈவன் அந்த ஸ்டண்டோட எடுத்து விட்டாங்க, அந்த என்ன மருந்து அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு 6 மாதத்துலேயே நடந்தது. அந்த ஒரு உணவு பழக்கத்தை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லலான்னு இருக்கிறேன். இது தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? ஆமாம், அந்த உணவை சொல்லிட்டு பின்னாடி அவர் யாருன்னு சொல்கிறேன். அந்த உணவில் என்ன முக்கியத்துவம்னா, நம்ம நாட்டில் இயற்கை மருத்துவர்கள் சொல்லிட்டு இருக்கிற பழம் தான் பலம். அதுவும் அந்தந்த சீசன், அந்தந்த சீதோசன நிலையில் அந்தந்த சீசனுக்கு வருதில்லை. இப்போ என்ன சீசன்? மாம்பழம் தானே சீசன். அப்போ மாம்பழம் தான் இப்போ நமக்கு பலம் கொடுக்குறது. நாம் இழந்த பலத்தை மீண்டும் அடைவதற்காக இறைவன் படைத்த மிகப்பெரிய அற்புதமான படைப்பு பழங்கள். அந்தந்த சீசனில் அங்கங்கே விளையிற பழங்கள். ஆப்பிரிக்காவிலிருந்து இங்கே வாங்கக்கூடாது, அமெரிக்காவிலிருந்து இங்கே வாங்கக்கூடாது. இங்கே என்ன விளையுது? நமக்கு ஒரு 300 கிலோமீட்டர் டயாவில் என்ன விளையுது, அதுதான் நம்ம உணவு. அப்போது இந்த மாம்பழம் சாப்பிட்டு யாருக்காவது மயக்கம் வந்துருச்சுன்னு யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நான் கேள்விப்பட்டிருக்கேன். சாப்பிடலாமா? டயபெட்டிஸ் இருக்குது, நான் சாப்பிடலாமா? நீங்கள் கூட சாப்பிடலாம், மிகவும் அளவாக குறைந்த அளவில். அதில் இருக்கிறது நல்ல சக்கரை. அதுக்காக நான் சொல்லிட்டேன் 6 கிலோ ஒட்டுக்க வாங்கிட்டு வந்து சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு உங்களை திடப்படுத்தலாம். யாரும் சாப்பிடலாம். ஆனால் அந்த மாம்பழத்தில் லேசான புளிப்பும் அதிகமான இனிப்பும் இருக்கிற மாதிரி இயற்கையான மாம்பழமாக இருக்கணும். இதுதான் மாம்பழத்தினோட குவாலிட்டி. இது மாதிரி சீசனுக்கு கிடைக்கிற பழங்கள் முதல் தரமான உணவுன்னு சொல்றாங்க. இது எப்போ சாப்பிடணும்? ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்ல உங்களுடைய பாதி உணவு அதுவாக இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. நான் சொல்லல, கல்யாணம் சொல்றேன். தி சைனா ஸ்டடி. அடுத்தது, மீன் உணவு நீ வெந்ததை சாப்பிட்டு இருக்கிறியா எப்பவுமே, அது மாதிரி ஏதோ சாப்பிட்டு போ அப்படிங்கிறாரு. அதில் சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, அதை நான் பின்னாடி சொல்றேன். மதியமும் இரவும் பச்சை காய்கறி, அதாவது நம்ம சாலட்ஸ்ன்னு சொல்றோம்ல, அந்த சாலட்ஸை உங்க உணவில் பாதியாக இருக்கட்டும், மீதம் வெந்ததாக இருக்கட்டும். மதியமும் இரவு இன்பிட்வீன் உங்களுக்கு இடையில் பசிக்குதுன்னா உங்க வெயிட் எவ்வளவு? சுமார் 50 கிலோன்னா 50 கிலோவுக்கு 50 கிராம் நட்ஸா சாப்பிடுங்க. நட்ஸ் என்ன? நிலக்கடலை, எள்ளு, தேங்காய். தேங்காய் இஸ் த பெஸ்ட் நட் இன் த வேர்ல்ட்.
தேங்காயை பற்றி கட்டாயம் சொல்லணும். தேங்காய்க்கு என்ன பெரிய மகத்துவம் அப்படின்னா, கிராமத்தில் சொல்லுவாங்க, தேங்காய் இருந்தால் அன்னைக்கு சமமானதுன்னு சொல்லி. அது உண்மைதான். தேங்காய் பாலும் தாய்ப்பாலும் ஒன்று. இந்த சோடியம் மோனோலாரிக் ஆசிட்ங்கிற அந்த பயோகெமிஸ்ட்ரி வந்து இந்த உலகத்தில் வேறு எங்கேயும் கிடையாது, தாய்ப்பாலை தவிர, தேங்காயை தவிர. அப்போ தாய்ப்பாலுக்கு ஒரு சப்ஸ்டிடியூட் அப்படின்னா அது தேங்காய் பால் மட்டும்தான். அதுக்காக தாய்ப்பால் சமமானு சொல்ல மாட்டோம், தாய்ப்பாலும் மேலானது. ஏன்னா இன்னைக்கு தாய்ப்பாலே எனக்கு விஷமாகி போச்சு. நம்ம பழக்க வழக்கத்தில் தாய்ப்பால் விஷமாக போச்சு. அதனால தான் தாய்ப்பால் கொடுத்தா இன்னைக்கு குழந்தைங்களுக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. கேரளாவில் கூட தாய்ப்பால் குடிச்ச குழந்தைகளுக்கெல்லாம் ஊனமாகி போச்சு. ஏன்னா அந்த ரேடியேஷன், மருந்து ரேடியேஷன். அதனால அதையெல்லாம் தாண்டி இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த தேங்காய் பாலில் இருக்கிற அந்த சோடியம் மோனோலாரிக் ஆசிட் என்ன செய்யுதுன்னு கேட்டால், நம் உடலில் இருக்கிற செல்களை எல்லாம் ரெஜுமினேட் பண்ணுறது இயற்கையில் நடக்கும். நம்ம சாதாரண சாப்பாட்டில் நடக்கும், அல்லது உடம்புல இருக்கக்கூடிய உயிர்சக்தியினுடைய பலத்தில் நடக்கும். ஆனால் இந்த பிரெயின் செல்ஸை ரீஜெனரேட் பண்ணுறதுக்கு, ரெஜுமினேட் பண்ணுறதுக்கு there is no substitute food, only the breast milk or coconut milk. இப்போ சொல்லுங்க, மூளை செல்கள் டேமேஜையே சரி பண்ணணும்னா அந்த தேங்காயை நம்ம பயன்படுத்தணுமா வேண்டாமா? ஆனால் நம்மளாம் பயன்படுத்துறது இல்லை, கொழுப்புன்னு சொல்லி விட்டுறோமா இல்லையா? ஆமாம். நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லித்தரேன். தேங்காய் வந்து நீங்கள் சாப்பிட முடியாது, எனக்கு தெரியும். சும்மா ஒரு பீஸ் சாப்பிட்டுட்டு வச்சிருவீங்க. அதை என்ன பண்ணுங்க, இனிமேல் இந்த பாலுக்கு பதிலாக புழிஞ்சிட்டு ஒரு எலுமிச்சை ஜூஸ் புழிஞ்சிட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஒரு எலுமிச்சை ஒரு தேங்காய் பால் உங்களுக்கு அருமையான பட்டர் மில்க் ஆகிடும். ஒரு 2 மணி நேரத்தில் எல்லா இடத்துலையும் தேங்காய் பாலுக்கு அந்த வெள்ளை பாலுக்கு தவிர பதிலாக இந்த தேங்காய் பாலை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இதுக்கு ஹிஸ்டாரிக்கலாக என்ன ஆதாரம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிலோனியன்ஸ் வந்து என்ன பயன்படுத்துகிறாங்கன்னா, இந்த தேங்காய் பால் எல்லாம் ஒரு உணவு சாப்பிட்றதில்ல. சரி, அதனால் என்னாச்சு அவங்களுக்கு அப்படின்னா, அவங்க வந்து எங்க எனர்ஜெட்டிக்காக இருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தா ஒரு 40 வயசுன்னு சொல்லுவாங்க, ஆனால் உண்மையிலே அவங்களுக்கு கேட்டால் 70 வயசுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ பெரிய எனர்ஜியும் அவ்வளோ பெரிய அந்த வயோதிகம் போகாமையும், அதாவது நம்ம இளமையாக வச்சிருக்குது அப்படின்னா அந்த உணவை நம்ம கையில் எடுத்துக்கணுமா வேண்டாமா? கட்டாயம் எடுத்துக்கணும். அப்போ அதை தான் சொல்கிறேன், நான் இருக்கிறதுலே தி பெஸ்ட் நட் இன் த வேர்ல்டு கோகனட் அப்படின்னு நான் சொல்கிறேன் என் மாணவர்களுக்கு. அப்போது அந்த கோகனட்டை நம்ம தவறாமல் பயன்படுத்தணும். இப்போ காலையில் ஃப்ரூட்ஸோட சாதம், மத்தியானம் சாயந்தரம் வெஜிடபிள்ஸோட சாதம், இன் பிட்வீன் இந்த மாதிரி நட்ஸு நாம் பசிக்கும் போதெல்லாம் நிறைய எடுத்துக்கலாம் தேவையான அளவு. அதாவது நம்ம வெயிட்டில் அவ்வளோ கிராம்ஸ் எடுத்துக்கலாம். இதுதான் அவர் சொல்கிறது. இதில் யாருக்காவது கஷ்டம் இருக்கா எடுக்கிறது? ஒன்றும் இல்லை, இது ஈஸியாக கண்டினியூ பண்ணலாம். சரி, எது வேண்டாம்னு சொல்லி அவர் சொல்கிறாருன்னா, டைரி ப்ராடக்ட்ஸை வேண்டாம்னு சொல்கிறாங்க. பால் இருக்கக்கூடிய கால்சியம்ங்கிற ஜெல்லு நமக்கு நோய் உண்டாக்கக்கூடியது. அடுத்தது மாவு தான் இயற்கை மருத்துவர் நோவுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், ஒரு தானியத்தை முழுசாக வச்சிருக்கிற வரைக்கும் அது 100% எலிஜிபிள் டு கன்சியூம். அது எப்போ க்ரஷ் பண்ணிட்டோமோ அப்போவே அது ஸ்டார்ட் டு டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சோம், கெட ஆரம்பிச்சோம். கெட்டு போன உணவை சாப்பிட்டு சந்தோஷப்படுற நாம அப்புறம் நோய் வரணும் வராது. அப்போது நல்லா தெரிஞ்சுக்கணும், மாவு பண்ணுனா அப்போவே சாப்பிட்றோம். நாம் கெடலே நினச்சிக்கிட்டு அந்த பெட்டிக்குள்ளே வச்சு ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து பார்த்துட்டு 10 நாள் கழிச்சு 15 நாள் கழிச்சு எல்லாம் சாப்பிட்றோம். நீங்கள் மறுநாள் எடுத்து சாப்பிட்டாலே அதனுடைய குணம் அது உங்களுக்கு காமிச்சு கொடுத்துடும். இப்போ எல்லா மாவும் அது மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி கோதுமை மாவில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோதுமையில் குளுட்டனின் ஒரு பொருள், ஒரு ஜவ்வு பொருள் இருக்குது, பாலில் இருக்கிற மாதிரி. அந்த கோதுமையில் இருக்கிற அந்த குளுட்டனின் ஜவ்வு நம்ம பேன்கிரியாஸ் இருக்கிற பீட்டா செல்ஸை டிஸ்டர்ப் பண்ணுது. அதனால் இன்சுலின் சுரக்கிறது கம்மியாகிடுது. அப்போது நமக்கு டயபெட்டிக்ங்கிற பேர் வச்சுருவாங்க. அப்போ இது எங்கே அதிகமாக சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தா பஞ்சாப் தான். வரலாறு போவோம், விஞ்ஞானமாக பார்த்துட்டு அடுத்தது வரலாறு. பஞ்சாபில் இது அதிகமாக கன்சியூம் பண்ணுறாங்க.
அப்போ பஞ்சாப்ல என்ன வந்துருச்சுன்னு பார்த்தா, பஞ்சாப்ல தான் உலகத்திலேயே இந்தியாவிலேயே ஓடாத ஒரு ட்ரெயின் ஓடிட்டு இருக்குது, கேன்சர் எக்ஸ்பிரஸ். எப்பவுமே ஃபுல்லாக இருக்குது. கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுச்சு, இப்போ வர்ற ஜென்ரேஷனில் வந்து 60% அந்த டிசீஸ் இருக்குதுன்னு சொல்லி. அப்போது நாம் சாப்பிடக்கூடாத 2 உணவு முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பால் சார்ந்த பொருட்கள், மாவு சார்ந்த பொருட்கள், அது எஸ்பெஷலி வீட், குளுட்டன் இருக்கிற இந்த கோதுமை, இதை எடுத்துக்காமல் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்தர் சொல்றாரு. நாம என்னை சார்ந்தவர்கள் இதை தொடர்ந்து உலகத்தில் நம்ம பயன்பாட்டில் வச்சு பார்க்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுறோம். நீங்கள் கூட அப்படி இருந்தால் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா இருக்காதா? எல்லாருமே ஹெல்த்தியாக தான் இருக்கணும். ஆமாம், எல்லாரும் ஹெல்த்தியாக தான் இருக்கணும். உணவு ஒரு முக்கியமான அங்கம் நம்ம வாழ்க்கையில். உணவு மட்டும் கிடையாது, உணவு இருக்கணும். அடுத்தது நம்ம மனசுல என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம மனசுல இருக்கக்கூடிய அந்த பயம், கவலை, கோபம், வெறுப்பு, வேதனை, துக்கம், பெருமை, இதெல்லாம் கூட மகா மோசமான நோய்களை உண்டு பண்ணும் அப்படிங்கிறது தான் அக்குபஞ்சர் சித்தாந்தம். நீங்கள் எவ்வளோ பெரிய பயில்வானாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சுன்னா டப்புன்னு போயிடும். அதனால தான் இன்னைக்கு மருத்துவ உலகம் என்ன சொல்லுதுன்னா, மோஸ்ட் ஆஃப் த டிசீஸ் பிகாஸ் ஆஃப் சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர்னு சொல்லுவோம். மனநிலை கோளாறு தான் எல்லா நோய்க்கும் காரணம். ஆனால் நமக்கு வெளியே தெரியாது. நான் படுற கஷ்டம் எனக்கு தானே தெரியும் அப்படின்னு உங்களை கேட்டால் சொல்லுங்க. ஆனால் அந்த கஷ்டத்துக்கெல்லாம் யார் காரணம்னா, நீங்கள் மனசை மட்டும் என்ன பண்ணுறீங்க, தேவையே இல்லாமல் வளர்த்துக்கிறீங்க. இந்த பேனை பெருமாளாக்கிற போக்குன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். ஒன்றுமே இருக்காது, அது நீங்களே மைண்டில் போட்டு ஓட்டிகிட்டே இருக்கிறீங்களா இல்லையா? அப்படி ஓடினா ஏதாவது சரியாகுதா? சரியாகுது. அப்போ என்ன வேலை செய்யணும், என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக இருக்கணுமே தவிர, நம்ம மனசில் போட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாலோ, மனசில் போட்டு பயப்பட்டுக்கிட்டே இருந்தாலோ, மனசில் போட்டு துக்கப்பட்டுக்கிட்டே இருந்தாலோ அது சரியாகுமா? சரியாகாது. துக்கத்தை தூக்கி தூர வீசிட்டு நீங்கள் எதை செய்ய வேண்டுமோ அதில் முழு மனதோடு செய்யணும். அப்போ என்ன ஆகும், மனசை விட்டுட்டு உடம்புக்கு வேலை கொடுத்தீங்கன்னா மனசு தானே காண போயிடுமா இல்லையா? அப்போ அந்த விஷயத்திலையும் நாம் சரியாக இருந்தோம்னா, அடுத்தது நம்ம இந்த பசி, ருசி, தேவையான உணவு இதையும் நம்ம சரியாக செஞ்சோம்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும், மனசும் ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எப்போ உங்களுக்கு சரியாக ஒன்று செய்ய முடியுமோ அப்போ மற்றவங்களுக்கு என்ன செய்ய போறீங்க? செய்ய முடியுமா? முடியாதுல்ல. உங்கள் உடலுக்கே நீங்கள் சரியாக செய்ய முடியாதவங்க மற்றவங்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா? நீங்கள் ஹேண்டிகேப் தான். நம்ம அப்படியே இருக்கிறோம், நமக்கு ஹேண்டிகேப் கிடையாதுல்ல. நம்ம யாருக்கும் உதவி செய்ய முடியும், அந்த அளவுக்கு நம்மகிட்ட பலம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லையா? அப்போ முதல்ல நம்மளை நம்ம பலமாக வச்சுக்கணுமா வேண்டாமா? ஆமாம், நம்மளை நம்ம பலமாக வச்சுக்கிட்டா நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே பலமாக வச்சுக்கலாம். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பலமாக வச்சுக்கிறதுக்கான உதவிகளை செய்யலாம். இதுதான் ஆரோக்கியத்தினுடைய அடிப்படை விதி. ஆரோக்கியங்கிறது வேலை செய்யறதுல உற்சாகம், மற்றவங்களோட ஐக்கியமாக இருக்கிறதுல எப்பவுமே உற்சாகம். இதுதான் ஆரோக்கிய விதி. டெஸ்ட் பண்ணி பார்த்து எனக்கு சக்கரை இல்லைன்னு சொல்றது ஆரோக்கிய விதி கிடையாது. அப்போ நாம் எந்தூசியாட்டிக் ஒர்க், கம்பேஷனேட் வித் அதர்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை கேளுங்க. நாம் எப்போதும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இந்த லேசான சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போதும், நாம் எப்பவுமே ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படின்னு தீர்க்கமாக என்னால் சொல்ல முடியும். இது என்னுடைய அனுபவத்தின் மூலமாக உங்களோட பகிர்ந்து கொண்ட இந்த விஷயம். ரதிப்பிரியானால் எங்களுக்கு உங்களுக்கு இந்த எசன்ஸ் கிடைச்சிருக்குது. இந்த விழாவினுடைய நோக்கம் என்னன்னா, நாங்கள் சுமார் 24 வருடங்களாக இந்தியன் அக்ரிடெக்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லி ஒரு கல்லூரி நடத்திட்டு இருக்கிறோம். இப்போ அது கம்யூனிட்டி காலேஜாக நடத்திட்டு இருக்கிறோம். பாரதிய யூனிவர்சிட்டியுடைய அப்ளிகேஷனில் 2013 இந்த 11 வருஷமாக நடத்திட்டு இருக்கிறோம். இதிலிருந்து டிப்ளமோ இன் அக்குபஞ்சர் சயின்ஸ் அப்படிங்கிற அந்த கோர்ஸ் நடத்திட்டு இருக்கிறோம். அதில் தான் ரதிப்பிரியா வந்து இந்த வருஷம் படிச்சுட்டு இருக்கிறாங்க, முடிச்சுட்டாங்க. இனிமேல் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் எல்லாம் தெரியும்.
சரி, இதை வச்சு என்ன செய்ய முடியும் அப்படின்னா, உங்களுக்கு ஏதோ ஒன்று மறந்துட்டாலும் நீங்கள் அவங்கள கேட்டு இனிமேல் உங்களை நீங்கள் செம்மையாக பாதுகாத்துக்கலாம். ரெண்டாவது, இந்த அக்குபஞ்சரை பற்றி புரிதல் என்னன்னா, அக்குபஞ்சர்னா நமக்கு ஏதோ ஆணி வச்சு அடிச்சிருவாங்களோ பயப்பட வேண்டாம். அக்குபஞ்சரில் யாராவது இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்தாலே அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா ஆழமாக படிக்கணும்னு சொல்லணும். நீங்கள் அக்குபஞ்சரில் ஏதாவது ஒரு டூல்ஸ் எடுத்தாலே அது டூல்ஸ் எடுத்து பண்ணுற விஷயம் கிடையாது. அது ஒரு பேக் ஃபுட் டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெறுங்கை மருத்துவர்னு சொல்லுவாங்க அக்குபஞ்சர்னா. என் அக்குபஞ்சர் கண்டுபிடிச்சி 10,000 வருஷத்துக்கு முன்னாடி, 10,000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கிடையாது, எந்த உலோகங்களும் கிடையாது. அப்போ அக்குபஞ்சர்னா வெறும் விரல் நுனியால மனசாலை செய்யக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னா 1/2 நிமிஷம். இந்த 1/2 நிமிஷத்தில் என்ன நடக்கும்? இப்போ நான் வர்றதுக்கு முன்னாடி வீடியோ ஓடிட்டு இருந்தது. அது மாதிரி எண்ணற்ற விஷயங்கள் டெய்லி நடந்துகிட்டே இருக்குது நம்ம கிளினிக்ல. அப்போ இது என்னால் மட்டும்தான் முடியுமா? இல்லை. அக்குபஞ்சர் கற்றுக்கிட்ட எல்லாராலையும் முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அக்குபஞ்சருடைய மேன்மையை என்னன்னா, ஒற்றை தொடுதலில் 10,000 நோய்களையும் சுகமாக்கக்கூடிய வல்லமை படைத்தது இந்த அக்குபஞ்சர். அப்போ இதை நாம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அத்தியாவசியம். இதில் இன்னொரு டியூட்டி என்னன்னா, வருமுன் காப்பதும் அக்குபஞ்சர், வந்த பின் உதவி செய்வதும் அக்குபஞ்சர். அப்போ ஒரு நோய் வராமல் இருக்கணும்னா நீங்கள் அக்குபஞ்சர் எடுத்துக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. இதில் ஒன்றும் ஹார்ம் கிடையாது. லேசாக நம்ம குழந்தைய நம்ம தொடர மாதிரி தான் தொடரும். இதில் என்ன ஹார்ம் ஆகிடும்? நத்திங் ஹார்ம். ஆனால் நமக்கு பெனிஃபிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு மெத்தடை நம்ம புறக்கணிக்காமல் பயன்படுத்திக்கணுங்கிற இந்த ஆதங்கத்தில் தான் உங்களை அறிமுகப்படுத்துறதுக்காகவும் இந்த அக்குபஞ்சரை அறிமுகப்படுத்துவதற்காகவும் தான் நான் இன்னைக்கு இந்த விழாவில் கலந்துக்கிறேன். இந்த வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, மகிழ்ச்சி. செவிமடுத்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மகிழ்ச்சி.